Thank you very much for joining today. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எல்லாமே அருமையான நண்பர்கள்லாம் உள்ள வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோகிராம். என்ன ரீசன் அப்டின்னா, நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்ட பத்தி ப்ரோகிராம் பார்த்திருக்கோம். நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசியிருக்கோம். நெறைய விஷயங்கள் இதுல எல்லாமே பார்த்திருக்கோம். பட் எல்லாத்துக்கும் எப்பவுமே புதிய நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் அ இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை பண்ணுது? எத்தன பேர் இத சாப்ட்டு பல ஊர்கள்ல உட்கார்ந்துருப்பீங்க. இங்க சென்னையில இருக்கவங்க பல பேர் வந்து நேர்ல பார்க்குறீங்க. நெறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் இந்த ரிசல்ட்ஸ் போய் சேரணும். இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது, வோல்டனுடைய ப்ராடக்ட்ட பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா இதோட ரிசல்ட்ஸ் எடுத்த இன்னைக்கு ஒரு முக்கியமான சில பேர விதவிதமான ரிசல்ட்ஸோட நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அவங்கள எல்லாம் பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ப்ரோகிராம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டைமிங் நம்ம வந்து ப்ரோகிராம்ல போவோம். 1 மினிட். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசப் போறோம். ஸோ இதுல அவங்களுக்கான ஒரு தகவல் அடுத்த ஒரு 8, 10 நிமிஷம் தான் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணப் போறாங்க. ஸோ முக்கியமான ஷேரிங் எல்லாம் இருக்கும். ஸோ ஷேர் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஹோஸ்ட்டா இருக்கறனால அவங்கவங்க வீடியோ, ஆடியோ நீங்களே வந்து ஆன் பண்ணிக்கலாம். மத்தவங்களுடைய ஆடியோஸ் எல்லாம் வந்து மியூட்ல இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யார பார்க்கப் போறோம்? நம்ம ப்ரோகிராம்ல யார் ஷேர் பண்ணப் போறாங்க அப்படின்னா லக்ஷ்மி சுப்ரஜா தொலரி மேடம். ஸோ இவங்களுடைய ரிசல்ட்டும், இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு வித்தியாசமானது. ரொம்ப பர்சனலான அவங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்க வெல்கம் லக்ஷ்மி மேடம். Yes, வெல்கம் sir. மேடம். Good evening, sir. குட் ஈவ்னிங். கேக்குதா வால்யூம்? Yes, yes. ஓகே. என்னோட வால்யூம் கரெக்டா இருக்கா? ஓகே. கேக்குது. பரவால்ல இப்போ. ஓகே. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்கள பத்தி ஒரு நிமிஷம் என்னன்ட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எத்தன எஸ். என் பேர் என் பேர் லக்ஷ்மி சுப்ரஜா. நான் ஒரு நெட்வொர்க்கிங் பிசினஸ் என்டர்பிரினியரா ஒர்க் பண்றேன். ஓகே. ஸோ உங்க ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ப்ரோகிராம்ல வர்றதுக்கு முன்னால, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஹெல்த் இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆக்சுவலா உமன்ஸ் 30 பிளஸ் 40 பிளஸ் ஆச்சுன்னா மெனோபாஸ் இஷ்யூ, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அந்த டைம்ல. ஓகே. ஸோ இதோட ரிசல்ட்ல என்ன மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு மெயினா இருந்தது? இதோட இம்பாக்ட் உங்க லைஃப்ல எப்படி இருந்தது? இதோட கஷ்டம், நெகட்டிவிட்டி? ஓகே. ஆக்சுவலா ஒபிசிட்டினால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால எனக்கு ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். இரிட்டேஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியாது. ஸோ கொஞ்சம் ஏறினாலே காலெல்லாம் வலிக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இத வோல்டன் யார் அறிமுகப்படுத்துனாங்க? ஆக்சுவலா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க, மிஸ்டர் விட்டல் காடே. அவங்க மும்பைல இருக்காங்க. அவங்க சென்னை வரப்ப என்ன ஆஸ் ஏ ஃப்ரெண்டா கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் அவங்க கூட வந்து இந்த ஆஃபீஸ்க்கு பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அவங்க கூட. ஓகே, ஓகே. ஸோ அவர் மூலியமா தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு இல்லையா? எஸ், ஸோ எஸ், என்னென்ன எஸ். ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க மேடம் வோல்டன்ல? நான் விப்ரோ 10 யூஸ் பண்ணிருக்கேன், VR4 யூஸ் பண்ணிருக்கேன், விசிடி. ஓகே. ஸோ எவ்வளோ டோசேஜ் எடுத்தீங்க? என்னென்ன ப்ராடக்ட்னால உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சது? ஆக்சுவலா நான் விப்ரோ 10 வந்து என்னோட ஒபிசிட்டி ஹெல்த் வெயிட் லாஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். மார்னிங் வந்து ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணுவேன் வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் நைட் டின்னர் இல்லாம நான் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 100 டேஸ் நான் கண்டினியூவா யூஸ் பண்ணிருக்கேன், மார்னிங் அண்ட் நைட். ஸோ அதுக்கப்புறம் 3 கேப்சூல்ஸ் VR4 நான் 3 கேப்சூல்ஸ் மார்னிங் அண்ட் 3 கேப்சூல்ஸ் ஈவினிங் எடுத்திருக்கேன். விசிடி வந்து டெய்லி அண்ட் ஆல்டர்னேட் டேஸ், சம்டைம்ஸ் ஆல்டர்னேட் டேஸ், சம்டைம்ஸ் டெய்லி. ஓகே, ஓகே, ஓகே மேடம். சூப்பர். ஸோ இது மூலியமா என்ன ரிசல்ட் இனிஷியலா உங்களுக்கு கிடைச்சது? வாட் வாஸ் இட் லைக்? நான் எப்ப அந்த 3 ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கானோ அந்த என்னோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. மெனுபாஸ் இஷ்யூவோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதோட என்னோட வெயிட் லாஸ் ஆல்மோஸ்ட் 11 kgs நான் 100 டேஸ்ல வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். அதோட 6 inches வேஸ்ட் கம்மியா இருக்கு. அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓஹோ! ஸோ இதுதான் பாசிட்டிவ் எஃபெக்ட். நீங்க எத்தன வருஷமா அந்த மாதிரி ஓவர் வெயிட்ல இருந்தீங்க? இதோட ரிசல்ட் வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க?
இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் நான் அதுக்கு முன்னால வெயிட் லாஸ் நான் எப்பவுமே ட்ரை பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் டயட் பண்றது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானே நான் எப்பவுமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஆனா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் வி ப்ரோட்டீன் யூஸ் பண்ண அப்புறம் எனக்கு ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய காம்ப்ளிமெண்ட் ஆஸ் ஏ உமன் எல்லாருக்குமே தெரியும், காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எனக்கு நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இப்ப முன்னால வெயிட்டா இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணிட்ட அப்புறம் ரொம்ப அழகா ஸ்கின் ரொம்ப டைட்டா. நார்மலி வெயிட் லாஸ் பண்ணிட்ட அப்புறம் நிறைய பேர் ஸ்கின் எல்லாம் லூஸ் ஆயிடும். ஆனா இன்னைக்கு வி ப்ரோட்டன்னால ஸ்கின் ரொம்ப டைட்டா அப்படியே இருக்கு. என்னோட ஃபேஸ் நிறைய நல்லா ஷைனிங்கா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் என்னோட ஏஜ் நான் பின்னால எடுத்திருக்கேன். அதுதான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். எல்லாருமே சொல்லுவாங்க அது. கிரேட் மேடம், தேங்க்யூ. ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்றீங்களா? ப்ராடக்ட் உங்களோட ரிசல்ட் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ? எஸ் நான் டெஃபினெட்லி எல்லாரோட ரெக்கமெண்ட் பண்றேன். என்னோட ரிசல்ட் பார்த்த அப்புறம் என்னோட ஃபேமிலியே நிறைய பேர், என்னோட பிரதர் இப்ப யூஸ் பண்றாங்க. அவங்க ஒரு 8 to 9 kgs லாஸ் பண்ணிருக்காங்க. வாவ், கிரேட், சூப்பர் மேம். தேங்க்யூ வெரி மச். ஸோ ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எந்த ஒரு நபருக்குமே அந்த வெயிட் கெயின் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கஷ்டத்தை மேடம் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதோட ரிசல்ட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஷேரிங். எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உல்டன் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான நபர், ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்கள நான் தருணிகா மேடம் வந்து இன்வைட் பண்ணுறேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய சாரி, ஒரு நிமிஷம். ஓகே மேடம், உங்களுடைய எஸ் பெயர் சார். தருணிகா மேடம்ட்டு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? எஸ் சார், நான் தருணிகா. அஃப்கோர்ஸ் நான் வந்து பேசிக்கலி ஹோம் மேக்கர். பட் இப்போ ரொம்ப பேஷனேட்டா வோல்டன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே மேடம். ஸோ இங்க வோல்டன் வர்றதுக்கு முன்னால உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் உங்களதோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்து எப்படி இருந்தது மேடம்? ஆக்சுவலி மெயினா நாங்க இந்த பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம், அஃப்கோர்ஸ் சுகர் ப்ராப்ளம்காக தான் வந்தோம் சார். ஓகே. என்ன மாதிரி இருந்தது? உங்களோட என்ன ப்ராப்ளம் இருந்தது? அவருக்கு சுகர்னா எவ்வளோ இருந்ததுங்க? அவருக்கு HbA1c வந்து 16 இருந்தது சார். அதனால அவருக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷன், ரொம்ப அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாரு. அதனுடைய இதனால அவரோட அதாவது கால்ல ரொம்ப பிரிக்கிங் பெயின் இருக்கும். அதாவது நியூரோபதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டயபெட்டிக் நியூரோபதின்ற அந்த இதுல அவருக்கு கால் பிரிக்கிங் வலினால ரொம்ப அவஸ்தைப்படுவாரு. அதெல்லாம் தான் ரொம்ப இஷ்யூஸ். அண்ட் ஆல்சோ இதனால ஒருத்தருக்கு வீட்டுல உடம்பு சரியில்லைனால எல்லாருக்குமே அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் இல்லைங்களா, அதாவது கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. அதுதான் சார் மெயினா. ஓகே. உங்களுடைய பர்சனல் எனி ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க என்ன? பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்றதை விட நான் வந்து 60+. அந்த 60+க்கு உண்டான ஒரு டயர்ட்னஸ், ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்துட்டு இருந்தது சார். ஐ வாஸ் நாட் சோ பிரிஸ்க், அதெல்லாம் இருந்தது சார். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இது யார் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க மேடம் வோல்டன்? எங்களுக்கு வந்து மிஸ்டர் சிவராமன் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் சார். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இங்க உங்க ஹஸ்பண்டுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணீங்க? எஸ் சார், அவருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது VR4 ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஓகே. அப்கோர்ஸ் அவருக்கு கொடுக்கும் போதே அவருக்கு வந்து டயபெட்டிக்காக, அதாவது சுகர் ஹையா இருக்கு அதுக்காக கொடுக்க ஆரம்பிச்சோம். பட் நான் வந்து என்னோட ஜெனரல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அது தவிர கூடவே புரோட்டீன், வி புரோட்டீனும் எடுக்க ஆரம்பிச்சோம். அது அல்லாம VCTயும் எடுத்தோம் சார். சூப்பர், சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய இப்போ சார் எவ்வளோ நாள் எடுத்திருப்பாரு டியூரேஷன்? அப்கோர்ஸ் நாங்க இப்போ ஒரு 1 இயராவே எடுக்கிறோம் சார் இது எல்லாமே. ஓகே, ஓகே, ஓகே. 1 இயரா எடுக்க அந்த டோசேஜ் வந்து பாத்தீங்கன்னா, அவர் பிகினிங்ல அவர் 5 அந்த மாதிரி மார்னிங் 5 ஈவினிங் 5ன்னு எடுப்பாரு. நான் வந்து ஆஸ் பர் மை வெயிட் நான் ஒரு 6 கேப்சூல்ஸ் அந்த மாதிரி எடுப்பேன். அப்கோர்ஸ் 2 வேளையும் நான் வந்து வி புரோட்டன் வந்து ஒரு வேளை தான் எடுத்துட்டு இருந்தேன். VCT வந்து 2 வேளையும் எடுத்துப்பேன் சார். அவரும் அதே மாதிரி எடுத்துப்பாரு. அவருடைய சேஞ்சஸ் எப்படி இருந்தது மேடம்? ஹெல்த் ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது? இனிஷியல் ரிசல்ட்ஸ் என்ன பார்த்தீங்க?
ரொம்ப அமேசிங் ரிசல்ட்ஸ் சார். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி பெயின் எதுவுமே இப்போ இல்ல. அண்ட் ம். ஆல்சோ ஹி இஸ் வெரி, வெரி ஆக்டிவ், வெரி பிரிஸ்க். அண்ட் ஆல்சோ அவருக்கே தெரியாம இப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஈவன் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் கூட இருந்தது சார். இப்போ ம். அந்த கால் வலி கூட இல்லாம, அந்த நரம்பெல்லாம் புடைச்சிருக்கும் பாருங்க. ம். ம். அதெல்லாம் கூட இப்ப காணாம போச்சு சார். அவரே ஓ! ரொம்ப ஆச்சரியமா ஒரு நாள் பார்த்துட்டு அத சொன்னாரு. வெரி குட். அவருக்கு இப்போ அந்த அளவுக்கு சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குங்க? சுகர் லெவல் வந்து சார் அப்போ 16 சொன்னேன் இல்லையா? ம். HbA1c ம். 16 இருந்ததுனால, ம். இப்ப 6க்கு வந்திருக்கு சார் அவருக்கு. வாவ்! ஸோ ஓ! இட் வாஸ் இது வண்டர்ஃபுல் ரிசல்ட். அண்ட் ஆ. ஆல்சோ ஆமா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் வெரி ஆக்டிவ். ரொம்ப ம். பிரிஸ்கா இருக்கேன். இன்னும் கூட சொல்லப்போனா, நான் ஒரு 40, 45 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ்னஸ் இப்ப என்கிட்ட இருக்கு சார். எஸ். தட் வி கேன் சீ இன் அவர் புரோகிராம்ஸ். நீங்க ஆஃபீஸ் வரும்போது எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க் யூ இந்த சார். மாதிரி ஒரு டயபெட்டிக் ரிசல்ட் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து மாறுனதுங்கிறது, இந்த ப்ரோகிராம் ம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தையும், அவங்களுக்கும் ஒரு ஹோப் குடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்புறோம். ஸோ நல்ல எஸ் சார். பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து உங்க லைஃப்ல நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எஸ் இந்த சார். ப்ராடக்ட்ட நெறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன் சார். நெறைய ஓகே. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்க்கு குடுத்து அவருக்கு வந்து த்ரோட் கேன்சர் சார். ம். அவருக்கு தண்ணி கூட குடிக்க முடியாம இருந்தாரு. ஒரு ம். இது குடுக்க ஆரம்பிச்சு அவருக்கு ஜஸ்ட் நாக்கடியில தான் போட சொல்லி சொன்னோம். அது ம். போட்டு இப்போ ஒரு 1 வீக்ல அவர் வந்து ஹி ஹஸ் ஸ்டார்ட்டட் அதாவது நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு, அவருக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஈவன் ம். அவர் வந்து இப்போ ஒரு 6 மந்த்ஸா எடுக்க ஆரம்பிச்சு, அவரு வயல்ல வேலை செய்யக்கூடியவரு. இப்ப நான் வயலுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் வந்துருச்சு சார். வாவ்! சூப்பர் ஸோ மேம். எக்ஸலன்ட். வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் சார். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஷேரிங். ரொம்ப எஸ் சந்தோஷம். சார். இன்னும் பல பேத்துடைய வாழ்க்கையில நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்த உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். தேங்க் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ சார். பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து ஃபேமிலில அ ஒருத்தர் நபருக்கு பிரச்சனைங்கிறது எத்தன பேருக்கு அது பிரச்சனையா இருக்குமோ, அது எல்லாமே மேடம் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணி அதோட சந்தோஷத்த குடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய இன்னொரு நண்பர் மிஸ்டர் கதிரவன். லேட்டஸ்ட்டா நம்மளுடைய டீம்ல உள்ள ஃபேமிலி மெம்பரா வந்து இன்னைக்கு வித்தின் அ ஷார்ட் டெர்ம் வந்து நல்ல ரிசல்ட்ஸ பார்த்துட்டு இருக்கிறத அவர் வந்து ஆஃபீஸ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. கதிரவன் சார் உங்களுடைய பேக்கிரவுண்ட் என்ன? உங்கள பத்தி வாழ்க ஒரு சின்ன வளமுடன், இன்ட்ரோடக்ஷன். வாழ்க வளமுடன் கதிரவன் என்று. சார், என்னுடைய பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். ம். நான் வந்து ஒரு நேச்சுரோபதி ஹீலர், அக்யூபஞ்சர், ஸ்பைன் தெரபிஸ்ட் அண்ட் எலக்ட்ரோ ஹோமியோபதிஸ்ட். ஓகே. இது என்னுடைய மை இன்ட்ரோடக்ஷன். எனக்கு ம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆஃபீஸ்ல நான் ஒரு 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 பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன். ஓகே. அத முடிச்சுட்டு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பிராக்டிஸஸ் பண்ணிட்டு, என்னுடைய டின்னரே பார்த்தீங்கன்னா நைட் 11:30 இருக்கும். நான் படுக்கிறது 12:30, 1:00. எனிவே மார்னிங் 6:00 நான் எழுந்தாகணும். ஸோ இது ரொட்டீனா இருக்கிறதுனால ஜஸ்ட் ஐ காட் வேரியஸ் டயர்ட்னஸ், ஃபெட்டிக். எனக்கு ம். பிசிக்கலி நான் வந்து ஸ்பைன் அலைன் பண்றதுனால நிறைய பேருக்கு டயர்ட நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. சூப்பர். இதுல ஸோ இதுல வந்து இந்த 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 பிசினஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தவர் மிஸ்டர் டாக்டர் சாம். அவர் ஓகே. தான் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாரு. ஐ மெட் இன் இன்டர்நேஷனல் அக்யூபஞ்சர் கான்ஃபரன்ஸ் அங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் அவரோட வந்தேன். இத ம். பத்தி முதல்ல நெறைய டவுட்டுகளா இருந்தது. ம். உங்கள்ட்டயும் அவர்ட்டயும் தான் கேட்டு நான் நெறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு இது எப்படி எங்கேருந்து வந்து அந்த பிராப்தம் இருக்குன்னே சொல்ல முடியாம ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட்ல ஆ சார் அவர பார்த்து அது மூலியமா இந்த ப்ராடக்ட் அவருக்கு போய் சேரணும்னு இருக்கு. ஸோ ப்ராஸ்பெக்டிங் எந்த ஒரு இடத்துலயும் எல்லா நபர்களுக்கும் இத பத்தி பேசக்கூடிய விஷயம் கண்டிப்பா தேவை. சார் உங்களுடைய ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது? என்னுடைய ரிசல்ட்ஸ்ல வந்து நான் 3 விதமா ரிசல்ட் சொல்லிர்றேன் சார். ஃபர்ஸ்ட் மை என்னென்ன செல்ஃப். ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க? நான் வந்து VR4 யூஸ் பண்றேன். ஓகே. அக்கேஷனலி இந்த VCT யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஓகே சார். இப்போதைக்கு VR4 ஸ்டார்ட் பண்ணி வித்தின் எ மந்த் டைம். அந்த மந்த் பீரியட்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 அத மட்டும் நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா. எனக்கு என்னன்னாக்கா காலையில 6:00 நான் காலைல எழுந்திருக்கும்போது எப்பவுமே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4, 5 மணி நேரம் தான் ஒரு டீப் ஸ்லீப்பே இருக்கும். லாட் ஆஃப் டயர்டு. காலையில எழுந்திருக்கும்போது எழுந்திருச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகுதான் என்னுடைய ஒர்க் கன்டின்யூ பண்ணுங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபெட்டிக் இருக்கும் உடம்புல. ஓ! இது சாப்பிட ஆரம்பிச்ச ஒரு 1 வீக்குக்கு பிறகு அந்த ஃபெட்டிக் எனக்கு இல்ல சுத்தமா. அதுக்கு கிரேட். பிறகு எனக்கு தூக்கம் வரல. திரும்ப ம், நான் போயிட்டு ம், எழுந்துட்டா கூட எனக்கு தூக்கம் வர மாரி ஒரு ஃபீல் இருக்கும். தூக்கம் ம், வரல. ம். 2வது ஆஃப்டர் லஞ்ச் எப்பவுமே எனக்கு ஒரு 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 1/2 மணி நேரம் கண்ண கழுவிட்டு கழுவிட்டு வந்து தான் வேலை செய்யற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஃபுல்லாவே ஸ்கிரீன் தான், கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் தான்.
ஆனாலும் எனக்கு அந்த இந்த இது சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு எனக்கு அது இல்லை சார். கிரேட் சார். ரெண்டாவது இது வந்து எனக்கு நான் வந்து பர்சனலி ஐ ஃபெல்ட் அண்ட் ஆல்சோ என்னுடைய ஆர்ம்ஸ்ல நான் வந்து ட்ரீட் பண்ணும்போது ஸ்பைன் கரெக்ஷன் பண்ணும்போது ஹெவி வெயிட் பர்சன்லாம் வரும்போது நான் வந்து கொஞ்சம் இப்ப லேட்டர் பார்ட் வந்து நம்ம ரொம்ப நான் 12 வருஷமா நான் கண்ணு முழிச்சதுனால வந்த விளைவு ஹார்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப ஸ்மூத்தா இருக்காது என்னுடைய பார்ட் சார். ஸோ அடுத்த உங்களுடைய பார்ட் வந்து உங்களுடைய ஒர்க்லயே இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ் சார், எஸ் சார். ஏன்னாக்கா இப்ப வந்து ஸ்பைன் அலைன் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் தெரியல எனக்கு. ஜஸ்ட் ஐ காட் சம் மசில் பவர் எனக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஐ ஃபீல். ஓகே 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 சார். ஸோ அடுத்தது உங்க ஃபேமிலியில என்னுடைய ஒய்ஃபுக்கு சார், என்னுடைய ஒய்ஃபுக்கு சார் ஷால் ஐ ஷோ த இது பிக்சர் காட்டலாமா? இஃப் யூ கேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு இப்ப இது தெரியுதா எல்லாருக்கும்? இன்னி கொஞ்சம் க்ளோஸ் கொண்டு வாங்க. கேமரா கொண்டு வரேன். பக்கத்துல கொண்டு வாங்க. இப்ப தெரியுதுங்களா? எஸ் ஒரு எஸ் சின்ன எஸ் பல்பு ஒண்ணு போன் தெரியுதுங்களா தெரியுது. ரவுண்டுக்குள்ள? ம் இது வந்து என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு ஒரு போன் growth. ஆக்சுவலி கால்ல. ஒரு அப்போலோ சர்ஜன் இது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜன் கிளினிக்ல தான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போனோம். அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி டெபாசிட்னு நான் சொன்னேன். அவர் டெபாசிட்டே கிடையாது, இட்ஸ் பியூர்லி போன் growth. இது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சர்ஜரி மூலமா தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ம் ஸோ சர்ஜரினாக்கா இப்போ 3 மாசத்துக்கு கால் கீழே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்த்தோடெக்ஸ் இதன் மூலமா செப்பல் ஆல்டர்னேட்டா அந்த இடத்துல பல்பை கவர் பண்ற மாதிரி ஒரு டிச் வச்சு ஒரு செப்பல் பண்ணிட்டு ம் அவங்களுக்கு இப்போதைக்கு டைம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஆஃப்டர் பசங்களுக்கு காலேஜ் லீவ் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் சொல்லி தான் நாங்க முடிவெடுத்திருந்தோம். ம் பேரலி அது வந்து செப்பல் போட ஆரம்பிச்சு ஒரு 5 நாளுக்கு பிறகுதான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் ஓகே பண்ண 1 வீக்ல மிஸ்ஸஸ் வித்தவுட் செப்பல் நடந்து போறாங்க. சர்ப்ரைசிங்ல ஏன் செப்பல் போடாம போற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெயின் தெரியல, நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு செப்பல் இல்லைங்கிறதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பர்பஸா அந்த இடம் ஒரு பல்பு மாதிரி புடைச்சி இருக்கும். ம் ப்ரெஸ் பண்ணி பாக்குறோம், தெர் இஸ் நத்திங் பெயின். அந்த பல்பு இல்ல அங்க. ஆக்சுவலி நான் இதுக்காக கொடுக்கல, அவங்க ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் எனக்காக எடுக்கும்போது அவங்களையும் எடுக்க சொன்னேன். பட் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட் இது. அன்எக்ஸ்பெக்டட்லி சடனா இது இப்ப இன்னைக்கு வரைக்கும் அவங்க செப்பல் போடாம தான் நடந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா. ஆனா இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போனா அவர் சர்ஜரின்னு சொன்னாரு. சர்ஜரி இல்லாம இது போன் growth இது எப்படி எடுத்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஐம் சர்ப்ரைஸ். இட்ஸ் ஒண்டரிங் ஒன். அடுத்தது ரிசல்ட் தான் சார் மெயின். எஸ் சார். அடுத்தது சார் நான் இன்னொரு ரிசல்ட் இதையும் நான் கிட்ட கொண்டு வரேன். ம் இது பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு ம் கிட்டத்தட்ட ஒரு 20+ இயர்ஸா வந்து சொரியாசிஸ். ம் இவர் வந்து ரொம்பவும் அது இச்சிங் இருக்கும் பயங்கரமா. பகல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாரு. தேங்காய் எண்ணெய் தடவிட்டு போவாரு. நைட் வந்தா ஹெர்பல் பேஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணிட்டு தான் படுப்பாரு ஓ அந்த இச்சிங் கண்ட்ரோல் பண்றதுக்கு. பட் அந்த இச்சிங் வந்து அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் உடம்பு முழுக்க இருக்கு அவருக்கு. ம் ம் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் சொன்னேன். அவர் என்ன ரொம்ப நம்புவாரு. அதனால எதுவா இருந்தாலும் என்ன பாரு இந்த பாருங்க, இது 10 நாள் ரிசல்ட். நான் ம் கிட்டக்க கொண்டு வந்து காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்க. எஸ் எஸ் 10 எஸ் டேஸ்ல அவருக்கு 5 டேஸ்ல இச்சிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. வா 10 நாள்ல அவருக்கு அந்த காயம் எல்லாம் அப்படியே மூழ்கி வருது. அப்படியே மேல ஷைனிங்கா இருக்கு, ஸ்கின் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. வா ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நான் பர்சனலி நான் பண்ணியிருக்கேன். ம் ஸோ தட்ஸ் வை ஜஸ்ட் ஐ ஹவ் ரெக்கமெண்டட். என்னுடைய இதை வந்து இது அவருக்கு கண்டினியூஸா ஒரு 1 இயர் எடுத்துக்கோ, உன்னுடைய ஃபுல்லாவே ரெக்கவர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஸோ உங்களுடைய தெரப்பியோட சேர்ந்து இது வந்து இன்னும் உங்களோட பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய எஸ் சார், இது என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கா இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நான் எலக்ட்ரோஹோமியோவும் கொடுப்பேன், இதுவும் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நான் போயிட்டு இருந்தேன். பட் என்னுடைய சக்சஸ்ல இது ஒரு கிரவுன் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வெரி குட் சார். சூப்பர் சார். எக்ஸலண்ட். ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இத்தனை ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு ஹீலிங் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளுடைய இந்த VR4 பிளாக் ஜிஞ்சரோட எஃபெக்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து தெளிவாக சொந்த ரிசல்ட் எடுத்து சொல்கிறார் அப்படிங்கிறது பெரிய அட்வான்டேஜ். தேங்க்யூ வெரி மச் சார். சூப்பர். எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ங்கிறதுனால நான் ஜாயின் பண்ணி ஷார்ட் டைம்ங்கிறதுனால இந்த 3 ரிசல்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஓகே 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 சார். இதே பெரிய விஷயம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான, ஏன்னா வெரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டீங்க. அதுவும் ஒய்ஃபோடைய கால் பாதத்தில் போன் எக்ஸ்ட்ரா க்ரோத்துங்கிறது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஸோ அடுத்தது நம்மளுடைய இளங்கோ சார் ரொம்ப நாளாக நம்மளுடைய டீமில் வந்து ஒரு அருமையான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர். பல பேருக்கு இந்த ப்ராடக்டோட ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கார். அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறார். வெல்கம் மிஸ்டர் இளங்கோ. மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். மைக் ஆன் பண்ணுங்க. சைடில் இருக்கு பாருங்க. ஒரே நிமிஷம். அங்கே சைடில் உங்களுடைய இதில் மொபைலில் பாருங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ரெட் கலரில் மார்க் இருக்குல்ல? ஒரே நிமிஷம். எஸ். எஸ் சார். இளங்கோ வணக்கம் சார். ஓகே. வந்துட்டார் பேக்ரவுண்ட். பின்ன சார் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணீங்க? என்னுடைய பெயர் ஆர் இளங்கோ சாந்தராம். ம். நான் சென்னை ஐஐடியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர் சார். ஓகே சார், வெரி குட் சார். நல்ல பேக்ரவுண்ட், நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்திருக்கீங்க. உங்களுடைய மெயின் ஹெல்த் இஷ்யூஸ் என்னவா இருந்தது சார்? எனக்கு வந்து சுகர் ஒரு 15 இயர்ஸா இருந்தது. ஓகே அலோபதி மெடிசின் தான் எடுத்துன்னு இருந்தேன். ஓகே அது வந்து இது வரைக்கும் நான் இந்த VR4 எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்டுக்குள்ள வரல. ஓ இந்த VR4 நான் எடுக்கும் பொழுது ம். 380 இதுக்கு முன்னால உங்களுடைய இந்த ஹெல்த் இஷ்யூனால என்னென்ன பிரச்சனை இருந்தது சார் வாழ்க்கையில? எனக்கு வந்து எத்தனை வருஷமா இருந்துச்சு? 15 வருஷத்துக்கு மேல இருந்தது. ஓகே ஓகே. அப்போ உங்களுடைய உடல்ல இந்த ஒரு சர்க்கரை வியாதியோட இந்த தன்மைனால நிறைய பாதிப்பு இருந்ததா? பாதிப்புன்னா அடிக்கடி சோர்வு அடைகிற மாதிரி ஆயிடும். ம். நடக்கும்போது பயங்கர சொட்டிங் வந்துடும். ஓ மூச்செல்லாம் வாங்கும். ஓகே ஓகே ஓகே. இத மாதிரி எவ்வளவு ப்ராப்ளத்தை அளவுல இருந்தது சந்திச்சேன். சார் சர்க்கரை? நான் எனக்கு வந்து 380 இருந்தது சார். அடேங்கப்பா. ஓகே. ம். ஸோ இப்போ யார் உங்களுக்கு வோல்டன் அறிமுகப்படுத்தினது? எனக்கு வோல்டன் அறிமுகப்படுத்தியது என்னுடைய ஐஐடியிலே வேலை செய்த என்னுடைய நண்பர் குணாலன் சார். ஓ சூப்பர், வெரி குட் சார். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க சார்? இப்போ VR4 ஃபர்ஸ்ட் நானும் என்னுடைய மனைவியும் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கணும். ஓகே. நான் தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து VR4 காலையில 3 நைட்டுக்கு 3ன்னு எடுத்தேன். ம் எடுத்து 3 மாதத்துக்கு போய் பிறகு டெஸ்ட் எடுத்தேன். ம் 380லேருந்து எனக்கு 140 வந்துடுச்சு சார் ரிசல்ட். அடேங்கப்பா. சூப்பர் சார், எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது சார்? உடல்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ம் ஒரு புதிய புத்துணர்ச்சியே வந்த மாதிரி, ஒரு யங் ஏஜுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியாக மாறினீங்க. இதோடைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்கள் உடம்புல இருந்தது. இதனால நீங்கள் அடுத்தது யாருக்கு, இப்போ உங்கள் வீட்லேயும் மிஸ்ஸஸும் சாப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். எங்க அவங்களுடைய மிஸ்ஸஸுக்கும் பிரச்சனை என்ன இருந்தது? எங்க மிஸ்ஸஸுக்கு வந்து தலையில வந்து பிரெயின் வந்து ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சி ரொம்ப தலைவலியால 40 வருஷமா அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. ஓ அவங்களுக்கு நான் வந்து பார்க்காத வைத்தியமே கிடையாது. அலோபதி, யுனானி, ஆயுர்வேதிக், சித்தா ம் அனைத்து இதுனா கேரளாவுக்கு கூட போய் ஒரு மாசம் தங்கி ஆயில் மசாஜ் கூட பண்ணி பார்த்துட்டேன். ஓகே. இப்போ அவங்க எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் எஃபெக்ட் கிடைச்சது சார்? அவங்களுக்கு 3 வேளையும் 5 கொடுத்தேன் சார். ஓகே. இந்த VR4 3 வேளையும் 5 கொடுத்தேன். ம் அத இந்த அவங்க இன்டேக் எடுக்க எடுக்க ம் அவங்க 40 வருஷமா எந்த பிரச்சனைகள்ல போராடின்னு இருந்தாங்களோ ம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து 4 மாதங்களுக்கு பிறகு ம் முற்றிலும் அந்த வழியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க சார். வா இது எனக்கு வந்து இந்த VR4 வந்து கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்களுக்கு குணமடைஞ்சிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு. ஓ ஓகே ஓகே. ஆமாம், நிச்சயமா சார். ஃபேமிலியில் 40 வருஷமா ஒரு பிரச்சனையில இருந்து துணைவியாரை வந்து நீங்கள் மனைவி அவர்களை வந்து இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக மாற்றினீங்க.
இதோட எஃபெக்ட்னால நீங்க எத்தனை பேருக்கு இத மாதிரி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் செஞ்சிருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு கொடுத்துருக்கிறேன் சார். ம். இதுல ஒரு மோசமான கண்டிஷன்ல ஒருத்தருக்கு வெள்ளூர்ல சிஎம்சில அனுமதிக்கப்பட்டு 2 மாதங்கள் ஐசியூல இருந்து ம். 4.5 லட்சங்கள் செலவு செய்து அந்த மருத்துவ குழு அவரை காப்பாற்ற முடியல. ம். அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ம். அந்த வெளியில அனுப்பும்போது அவர் மூக்கு வழியா தான் டியூப்ல சாப்பிட்டுக்கின்னு இருந்தாரு. ஓகே. நான் இந்த தகவல் வந்து எனக்கு உறவினர் மூலமா தெரிஞ்சு நான் நேரடியா அவரை போய் சந்திச்சு ம். போகும்போது இந்த நம்ம VR4 பேக்கேஜ் கையில எடுத்துனே போனேன். ம். நான் போய் சந்திக்கும் போது அவருடைய முகம் பயங்கரமா வீங்கி இருந்தது. ம். மூக்குல டியூப் போட்டிருந்தாங்க. ம். கை கால்லாம் பயங்கர நடுக்கமா இருந்தது. ம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மயங்கி விழுந்துருவார். ஐயோ! அந்த கண்டிஷன்ல தான் அவர் வீட்டுல இருந்தார். ம். 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 இத அவருக்கு நானு எடுத்து கொண்டு போய் கொடுத்து ம். தொடர்ந்து அவருக்கு வந்து காலையில 5, மதியானம் 5, நைட்டுக்கு 5 ம். இதே போல கொடுத்து 15 நாள்ல ம். அந்த மூளையில இருந்த ரத்த கசிவு நின்னு போச்சு சார். மயக்கம் நின்னு போச்சு. ஓ! 15 நாட்கள்ல. சூப்பர் சார். 1 மாதத்துக்கு பிறகு அவர் மூக்கு வழியா உணவு உட்கொண்டார் இல்லையா? ம். அந்த உணவு உட்கொண்ட அந்த டியூபை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ம். வாய் வழியா உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் 1 மாசத்துல. பிரமாதம். அதுக்கு அடுத்தது அந்த கை கால்கள் நடுக்கெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ம். இப்போ அவரு நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டார் சார். ஓகே. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அவரு தொடர்ந்து எடுத்துன்னு வராரு. ம். 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 அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும் போது அந்த மருத்துவ குழு ம். உங்களுக்கு 6 மாதம் தான் காலக்கெடு, ம். அதனால நீங்க விருப்பப்படத்தெல்லாம் சாப்பிட்டுங்க ம். அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சாங்க சார். ம். இப்போ வந்து 10வது மாதம் நடக்குது. ம். இந்த VR4 உட்கொண்டு ம். அவரு சகஜ நிலைமைக்கு வந்துட்டாரு. ஓகே. காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு ம். தன்னுடைய வயல் வேலைக்கு போவதுக்கு தயாராயிட்டார். பிரமாதம். ஆமா. ஓகே. எனக்கு வந்து இதுல வந்து ஒரு ரொம்ப பெருமை என்னன்னா, இது வந்து ஒரு அவர் இருக்கிறது வந்து ஒரு குக்கிராமம். ம். 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 அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இதனுடைய ப்ராடக்ட் பத்திய விழிப்புணர்வு கிடையாது. ஓ! இப்ப இவரு வந்து திடீர்னு வந்து 6 மாதத்துல இறந்துருவாருன்னு சொன்னவரு, என்ன இவ்வளவு ஆக்டிவா போய் வயல்வெளியில வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற மக்களே ஆச்சரியமா பார்த்திருக்கிறாங்க. வா! சூப்பர் சார். எக்ஸலென்ட். அங்க இருக்கிற மக்களும் இந்த ப்ராடக்ட பத்தி கேட்டிருக்கிறாங்க. அருமை, அருமை. நான் அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறேன். ம். நீங்க இந்த ஊர்ல அவர் வந்து ஒரு வார்டு உறுப்பினர் சார் அவரு. ஓஹோஹோஹோ! அந்த அந்த ஊருடைய வார்டு உறுப்பினர் அவரு. ஓகே. திமுகவுல. சரி, சரி, சரி. அது அவர் வந்து நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ம். இந்த ஊர் மக்களுக்கு சொல்றதுக்கு இது பண்றேன். நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்கு விளக்கி சொல்லுங்க சூப்பர் அப்படின்னு சார். சொல்லி இருக்கிறாரு. உன்னதமான ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க. அருமையான இதே பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மிகப்பெரிய புண்ணிய காரியம். ரொம்ப நன்றி சார். அருமையான ஒரு ஷேரிங் நீங்க குடுத்ததுக்கு. இதுல இளங்கோ எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, ஒரு உயிரை காப்பாத்திட்டோம். ம். இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய வோல்டன் VR4 ப்ராடக்ட் இந்த அளவுக்கு வேலை செஞ்சு ஒரு உயிரையும் காப்பாத்தி இருக்குது. எனக்கும் மனமகிழ்ச்சியா இருக்குது. நம்முடைய வோல்டன் நிறுவனத்துக்கு தான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லணும் சார். நன்றி. தேங்க்யூ சார். அருமையான ஒரு ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணதுக்கு நண்பர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரமா மேடம். ரமா மேடம் வெல்கம். ஓகே. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அப்போ ஷேர் பண்ணி எப்படி இதுக்கு என்ன பண்ணலான்ட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஆச்சரியமான ரிசல்ட் உங்களோடதெல்லாம். கைண்ட்லி இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரமா பாலசுப்ரமணியம். நான் வந்து ஸ்கூல்ல வேலை பண்றேன் இங்க தாம்பரத்துல. ஓகே. எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. மைக்ரைன் ஃபார் 23 இயர்ஸ். அப்புறம் போஸ்ட் மெனோபாஸ் இஷ்யூஸ் இருந்து பாடி பெயின், லாஸ் ஆஃப் எனர்ஜி, மசில் பெயின், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்,
ம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஓ! எல்லாமே இருந்தது. ஓகே, 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 ஓகே. ம். ஸோ இதனால பெரிய கஷ்டமா இருந்திருக்குமே! டெய்லி லைஃப்ல நெறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆமா. ரொம்பவே ஸ்ட்ரகில்லிங் லைஃப் தான். ம். ஏன்னா, நான் வந்து 22க்கு அப்புறம் எப்போ நான் சென்னை வந்தேனோ, ம். அப்போலே எனக்கு வந்து லைஃப்ல தெரிஞ்சது, நான் ம். வந்து ஹெல்த் எனக்கு நன்னா இல்லைன்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஹை ஆயிடுத்து. அப்புறம் எனக்கு ஜாப் இல்லை. ம். அப்புறம் எனக்கு வந்து ப தென் இருக்கு. ம். ம். ரொம்பவே கோவம் வந்திருந்து, அது மாரி நெறைய இஷ்யூஸ் இருந்தது எனக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ம். ஓகே, ஓகே மேடம். ஸோ இது யார் உங்களுக்கு வந்து வியா4 வோல்டன் ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க மேம்? எனக்கு வந்து மிஸ்டர் பஷீர் அஹமத் ஓ! அவர் தான் சூப்பர். இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். அவரு உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்களா? ஆமா. என்னோட ஹஸ்பண்டோட கொலீக். ஓகே, ஓகே. ஆ. அவருக்கு ஏதாவது ஹஸ்பண்ட் மிஸ்டர் பாலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆமா. அவருக்கும் நெறைய ப்ராப்ளம் இருந்து. ஓகே. அவருனால தான் மெயினா நான் வந்து வால்டன் ஆஃபீஸ்ல வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு, 17 இயர்ஸா அவருக்கு சுகர் இருந்தது. ஓ! அப்புறம் அவருக்கு வந்து பிபி இருந்தது. ம். அப்புறம் அவருக்கு வந்து நீ பெயின் இருந்தது. அவருக்கு ம். படியே ஏற முடியாது. ம். அப்புறம் அவருக்கு ம எப்பவுமே ஸ்னோர் பண்ணிட்டே இருப்பா. ஓகே. அது மாரி நெறைய இது இருந்தது அவருக்கு. அப்புறம் பாடி எப்பவுமே வீக்கா இருக்கு. அவருக்கு வந்து எப்பவுமே எனர்ஜி டவுனாவே இருக்கும் அவருக்கு. அது மாரி. ஓகே, 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 ஓகே. ம். ஸோ ஸோ 2 பேருமே பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்ல தான் வந்து வி ஆர் அண்டர்கோயிங். ஸோ ம். இப்போ நீங்க இது எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க? நம்மளுடைய டோசேஜ் எவ்வளோ மாசத்துக்கு எடுத்தீங்க? என்ன ம். மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சது மேடம்? எனக்கு வந்து விஆர்4 நான் வந்து ஃபார் த பாஸ்ட் 1 இயரா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ம், ம், எனக்கு ம். எனக்கு ஹஸ்பண்ட்க்கு ம். நாங்க நாங்க ஸ்டார்ட்டிங் விஆர்4 சாப்பிட்டோம். ஓகே, வித்தின் 4 மந்த்ஸ் வந்து ரொம்பவே அமேசிங் ரிசல்ட். ஓகே. எனக்கு வந்து இது தூக்கம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுத்து. ம், எனர்ஜி லெவல் அவ்ளோ ஹை ஆயிடுத்து எனக்கு. ம். அப்புறம் எனக்கு வந்து நான் 10, 12 ஹவர்ஸ் நான் வந்து எங்க ஒன் ஆஃப் 20, 25 கிலோமீட்டர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷனா நான் ரெடியா இருக்கேன் போறதுக்கு. ஓகே. என்னோட வந்து எனர்ஜி டவுன் ஆறதில்லை. ஐ அம் ம். வெரி ஆக்டிவ். எவ்ரி டைம் நான் வந்து எப்போ டைம் கிடைக்கிறதோ ஐ கம் டு ஆஃபீஸ், அட்டெண்ட் த மீட்டிங் ஓகே. and rush back home. ஷூர். And particularly Vpro 10 also I had, but கொஞ்சம் மேடம் I was கேமரா not. அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? Ah, ஃபேஸ் கொஞ்சம் திருப்பிக்கோங்க கேமரா, மொபைல். ah, ஆ ஓகே. நவ் தெரியுதா? யா வெரி குட். Hmm. தேங்க் யூ. And Vpro 10 I didn't have continuously. ம். Then also என்னோட இது வெயிட் வந்து நல்ல ரிடக்ஷன் ஆயிடுத்து. என்னோட மசில் டோன் ஆயிடுத்து. என்னோட ம். ஃபேஸ் வந்து அவ்ளோ இதாயிடுத்து, கிளேஸ் ஆயிடுத்து. ம். 10 இயர்ஸ் ஐ லுக் யங்கர். வெரி அண்ட் குட். என்னோட எல்லாமே இந்த ஓல்ட் ட்ரெஸ் எல்லாமே நல்ல ஃபிட்டிங்கா இருக்கு. வெரி ஸோ குட். மிராக்கல் ரிசல்ட். அண்ட் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவரோட வேஸ்ட் லைன் வந்து 32 எடுத்து. ம். அண்ட் அவர் வந்து நார்மல் இதுல வந்துட்டா ஹி இஸ் வெரி ஆக்டிவ். அண்ட் நவ் ஹி இஸ் கெட்டிங் அப் அரௌண்ட் 5 o'clock and he is doing the household job, everything. And he is very active. He doesn't sleep at all. Mm. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். Mm. வண்டர்ஃபுல் ரிசல்ட் மேம். தேங்க் யூ. ஸோ இப்போ Mm. நீங்க இத ரெக்கமெண்டும் பண்ணிட்டு இருக்கீங்க போல மக்களுக்கு ரெக்கமெண்டேட் பண்ணிட்டு ஆமாமா. இருக்கீங்களா நம்ம ப்ராடக்ட்ஸ? ம். நான் வந்து எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்லயும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கா. அப்புறம் ம். அந்தமான்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. ம். அப்புறம் சென்னையிலயும் நான் எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். ம். 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 சூப்பர். அதான் இன்னும் ஒரு ஷேரிங் இருக்கு. சொல்லுங்க. இது இன் பிட்வீன்ல எனக்கு இந்த மெனோபாஸ் டைம்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுத்து. ஸோ எஸ். எனக்கு வந்து ஆஃப்டர் 1 இயர் என்னோட பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுத்து. ம். இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல் ம். 2025. ம். So I had to go and do this biopsy, ம். and I got the result that if the result is positive, ம். and you have to, if you don't remove that is uterus, யூட்ரஸ். it may change to cancerous. So that was this one given by the doctor, gynecologist. ம். So when the result came, it ம். was really amazing.
I continued the VR4 capsule and எனக்கு வந்து biopsy ரிசல்ட்ல நெகட்டிவ் ரிசல்ட் வந்தது. So I am now cancer free. Thank God. ம். Thank God. Excellent, ma'am. So thank you very much for your ரொம்ப ஹியூமனிஸ்டிக் டச்சோட நீங்க சொன்னது இதெல்லாம் வந்து ம். நிறைய உங்க அந்த லேடிஸுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் வந்து எந்த அளவுக்கு VR4 வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஹோப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஷேரிங், மேம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி மேடம். வணக்கம், வெல்கம் மேடம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், ஓகேங்களா? வணக்கம் சார். வெரி குட். ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல மீட்டிங்க்கு கரெக்டா முன்னால வீட்டுக்கு வந்து சேர்ந்து நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி நீங்க எடுத்த எஃபர்ட்டுக்கு. கொஞ்சம் உங்களை பத்தின ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்க ஹெல்த் என்னன்னு ஷேர் பண்ணுங்க. என் பேர் பரமேஸ்வரி சார். நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நான் திருவள்ளூர் சார் நான் இருக்கிறது வீடு. ஓகே ஓகே, சரிங்க. அப்போ என்ன ஹெல்த் இஷ்யூஸ் என்னன்ட்டு கொஞ்சம் உங்களுடைய 1 இயரா எனக்கு வந்து முட்டி வலி இருந்தது. அது இல்லாம அதுக்கு இடையில வந்து கால் 2 வீங்க ஆரம்பிச்சிருச்சு. 2 காலுமே ஃபுல்லாவே வீங்கிருச்சு. எனக்கு வந்து படி ஏறலாம் முடியாது, கீழே உட்கார முடியாது. அப்படியே உட்காந்துட்டேன்னா என்னால எந்திரிக்க முடியாது. யாராவது ஹெல்ப் இருக்கணும், இல்லைன்னா எதையாவது புடிச்சிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அந்த பெயின்ல. அது மட்டும் இல்லாம ஸ்டெப்ஸ் ஏறணும்னா ஒரு படிக்கட்டா ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சுதான் ஏறி போக முடியும். அந்த மாதிரிதான் இருந்தது. நான் ரொம்ப இந்த வழியில இது பண்ண டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முதுகுல வலிக்கும். ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாது. என்னுடைய ஒர்க் ஃபுல்லாவே டிராவல் தான். ஆனா என்னால வண்டியில போகும்போது பேக் பெயின் இருக்கும் நிறைய. இதெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் சார் அதுல. நிச்சயமா. அதுவும் உங்களை மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதுல கிரவுண்ட்ல ஃபீல்ட்ல இருக்க வேண்டிய ஆளு இல்லையா? உங்களுக்கு இந்த அளவுக்கு மூவ்மெண்ட்லயே ப்ராப்ளம் இருந்திருக்குன்னா பெரிய விஷயம் தான். அதையும் தாண்டி நீங்க வந்து ஓடிட்டு இருந்தீங்க. ஸோ இது உங்களுக்கு வோல்டன் யார் அறிமுகப்படுத்தினாங்க மேடம்? எனக்கு வந்து சரளா தேவராஜன் சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சார். ஓ ஓகே ஓகே. அவங்க எந்த ஊரு? இங்க தானா? அவங்க திருவள்ளூர் தான் சார். ஓகே. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் நீங்க ட்ரை பண்ணீங்க? முதல்ல என்ன எடுத்துக்கிட்டீங்க? VR4 அண்ட் VCT சார். ஓகே. ஸோ எவ்வளோ நாள் எடுத்தீங்க? எவ்வளோ மாசம்? எவ்வளோ டோசேஜ் எடுத்தீங்க? நான் இந்த VR4 எனக்கு கொடுத்ததுல இருந்து டெய்லி வந்து 6 கேப்சூல் எடுத்துட்டு இருந்தேன் சார். ஓகே. 1 மந்த் எடுக்கும் போது எனக்கு என்னன்னா திடீர்னு தெரியாம கீழே உட்காந்துட்டேன். எந்திரிக்கணும் போது என்னை அறியாம டக்குன்னு எந்திரிச்சு எனக்கு நல்ல ரிசல்ட் 1 மந்த்லயே கிடைச்சது சார். நான் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம என்னால எந்திரிக்க முடிஞ்சது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்டும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் எனக்கு கூட எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம், அவங்களுக்கு ஸ்பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்வெட்டிங் வரும் அவங்களுக்கு. அவங்க வந்து சரி உனக்கு நல்ல ரிசல்ட்னோ நானும் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எடுத்ததுல இருந்து அவங்களுக்கு வந்து இப்போ காத்து இல்லைன்னா வெயில் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கும். சட்டையெல்லாம் நனைஞ்சிரும், ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டிங் கிடையாது. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் அந்த ஸ்வெட்டிங் கிடையாது. நல்லா ரிலாக்ஸா இருக்காங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. ரொம்ப டல்லா இருக்கிறவங்க ஆக்டிவா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அவர் எவ்வளவு கேப்சூல்ஸ் எடுத்துக்கிட்டாருங்க? அவங்களும் 6 எடுத்துக்கிட்டாங்க. நாங்க 2 பேருமே 6 எடுத்துக்கிட்டோம் சார். உங்களுக்கு வந்து 6, 7 இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டனால எந்த விதமான ஐயோ அதிகமா சாப்பிடுறோமே இதனால ஏதாவது அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்ல? இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க சார். வெரி குட். நல்லா இருந்தது சார். சாப்பிட நல்ல எனர்ஜியா இருந்தது. எனர்ஜியா இருந்தது. சோ நல்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட். இப்போ அந்த வீக்கம் இதெல்லாம் கால்ல இப்ப ஃபுல்லாவே எனக்கு வீக்கமே எதுவுமே கிடையாது சார். நல்லா நடக்கிறேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா வேகமா நடக்கிறேன், வேகமா இறங்குறேன், ஏறுறேன். எவ்வளவு நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் எனக்கு பேக் பெயின் கிடையாது. மெயினா பேக் பெயின் இல்லாம ரொம்ப நல்லா எனக்கு டிராவல் பண்ண முடியுது. பிளஸ் வந்து கீழே உட்காந்து நானே நல்லா 1 மணி நேரம் நல்லா காலை மடக்கி என்னால உட்கார முடியுது. நல்லா சாமி கும்பிடும் போது கீழே நல்லா விழுந்து கும்பிட்டு எந்திரிக்க முடியுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த VR4க்கு உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். நம்ம வந்து கம்பெனிக்கு வோல்டனுக்காகவும் இது ஒரு என்ன சொல்றது, கடவுளால் அருளப்பட்ட ஒரு அருமையான இயற்கையான ஒரு விஷயம். ஒவ்வொரு இப்போ நீங்க அதிகமா சாப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 5 சாப்பிட்டோம், 10 சாப்பிட்டோம் எல்லாம் சொல்றாங்க. 15 சாப்பிட்டு சொன்னா கூட
இந்த மாதிரி வேற எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ நம்ம வந்து ரெக்கமெண்டே பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு இத்தனை பேருக்கு இதை சாப்பிட்டு இந்த அளவுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில மாற்றம் உருவாகி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நிச்சயமா உண்மையிலே உங்களுக்கு சார். வந்து கண்டிப்பா மேம். ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஓகே. சார். ஸோ நண்பர்களே இன்னைக்கு அருமையான இன்னைக்கு வந்து கூட்டம் 117 பேர் வந்திருக்கீங்க. அ பல லீடர்ஸ், பல பேர் பல நாடுகள்ல இருந்து கூட இருக்கிற மாரி தெரியுது. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்க அப்படின்னா 100% உண்மையான அவர்களுடைய ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் ரிசல்ட்ஸு எல்லாமே அவங்க வந்து தன்னோட அனுபவத்த தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போல நம்ம இது வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு 6 பேரு. ஆனா இது போல பல 100 பேர் வந்து ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட அவங்களுடைய அனுபவங்கள வந்து ஷேர் பண்றத பார்த்தா, ஒரு உன்னதமான வேலை நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா, அவங்கவங்க பட்ட கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தெரியும். இவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் அது மூட்டு வலி, கால் வலியிலேருந்து ஆரம்பிச்சு டயபெட்டிக் ஆகட்டும், இல்ல 50 வயதுக்கு மேல பெண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், உடல் பருமன் பிரச்சனையாகட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் நம்மகிட்ட வந்து ஒரு இயற்கையான முறையில ஆரோக்கியத்த குடுத்து உடலுக்கு நல்ல ஒரு நன்மை பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இத தான் நீங்க வந்து இந்த இந்த ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே கிடைக்குங்கிறத சொல்றது தான் இந்த ப்ரோகிராம். ஸோ அருமையான ஷேரிங் எல்லாரும். இது நம்ம முதல் முறை முயற்சி எடுத்ததுக்கு, இதுக்கு காரணமான நம்மளுடைய ம் இன்டர்நேஷனல் நம்மளுடைய பிசினஸ் டெவலப்மென்ட்காக மலேசியா சிஇஓவாவும் உழைப்பு கொண்டுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பாலன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா, அவருடைய முயற்சியில இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து தமிழ்ல பண்றோம். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதையே தெலுங்குலயாகட்டும், ஹிந்தியில எல்லாத்துலயுமே நம்ம வந்து பண்ணி, பல மக்களுக்கு இந்த நல்ல செய்திய வந்து ஒரு நம்பிக்கையோட கொண்டு போய் சேர்த்தறதுக்கான வாய்ப்ப நம்ம வந்து பயன்படுத்துவோம். ரொம்ப நன்றி அனைவருக்கும். ஸோ அ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அடுத்த ப்ரோகிராம்ஸ் வர்றது, அப்கமிங் மீட்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லலாம் இத நம்ம பேசப் போறோம். ஸோ வர வியாழக்கிழமை 21 ஆகஸ்ட் தெலுங்குல நம்மளுடைய விஎஸ்எஸ் இருக்கும். அதுவும் இன்னைக்கு நம்மளுடைய ஆல் இண்டியா டாப் லீடிங் வோல்டன் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர் ஜேசி ரெட்டி அவர்கள் வந்து நடத்துறாரு. ஸோ உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் தெலுங்கு சைட்ல ஆந்திரா சைட்லயோ, தெலுங்கானாலயோ இல்ல தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவங்கள இந்த ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ண வைக்கும்போது, இந்த வாய்ப்பு அவர்களுக்கு ஏத்த மொழியிலேயே வந்து சொல்றதுக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஸோ இத வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதோட லிங்க்கு எல்லா குரூப்லயும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுவும் மெயினா லீடர்ஸோட குரூப்ல இத வந்து ஷேர் பண்ணது. தயவு செஞ்சு லீடர்ஸ் எல்லாம் அவங்களுடைய டிஃபரெண்ட் குரூப்ஸ்ல எல்லாம் இத ஷேர் பண்ணுங்க. அதேபோல 26ஆம் தேதி வரக்கூடிய வாரம் செவ்வாய்க்கிழமை முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் பாலன் அவர்களும், நம்மளுடைய அ அருமை லீடர் சென்னையை சேர்ந்த சிவராமன் அவர்களும் சேர்ந்து ஒரு விஎஸ்எஸ் பண்றாங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு வேணும். உங்களுடைய பல நண்பர்கள் யாரெல்லாம் இதுவரைக்கும் பார்க்கலையோ, உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வோல்டனுடைய அருமை தெரியாத அத்தனை பேரையும் நீங்க இந்த ப்ரோகிராமுக்கு இன்வைட் பண்ணி உட்கார வச்சீங்க அப்படின்னாலே, உங்களுடைய வேலை முடிஞ்சுது. இத விட அருமையான ஒரு காம்பினேஷன் பார்க்க முடியாது. ஸோ ஒரு கம்பெனியோட இன்டர்நேஷனல் பிசினஸ் டெவலப்மென்ட் ஆஃபீஸரும், சிஇஓ ஆஃப் மலேசியாவும், நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த பிளாட்டினம் ஆன்டர்பிரினியரான சிவராமன் சாரும் வந்து ஷேர் பண்ணக்கூடிய அருமையான இந்த விஎஸ்எஸ். ஸோ இதுவும் டைமும் லிங்க் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய நம்ம ஹெச்கியூல இருக்கிற விஎஸ்எஸ் ப்ரோகிராம், லைவ் ப்ரோகிராம். இதுல இன்னைக்கு நம்மளுடைய லீடர்ஸா இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தான் இந்த ப்ரோகிராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சிவராமன் சார் பிளாட்டினம் மெம்பர், தருணிகா மேடம் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நேர்ல வந்தா கூட அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. பஷீர் அஹ்மத் சார் இன்னொரு பிளாட்டினம் மெம்பராக இருந்து இன்னைக்கு சீரியஸா இந்த பிசினஸ டெவலப் பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ப்ரோகிராமும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ சண்டே உங்களுடைய பிரசன்ஸ் நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்ப உங்கனால பேசி அறிமுகப்படுத்த முடியலையோ, இங்க உங்களுக்காக உங்க லீடர்ஸ் பேசுறாங்க.
ஸோ அவங்க முன்னால கொண்டு வந்து உட்கார வச்சாலே போதும். உங்களுடைய பிசினஸும், உங்களுடைய ப்ராடக்ட் மூவ்மெண்ட் எல்லாமே நடக்கும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு அருமையான ப்ரோகிராம்ல நம்ம வந்து கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஸோ இந்த வாய்ப்ப செஞ்சு கொடுத்த வோல்டனுக்கும், வோல்டன் மேனேஜ்மென்ட்டுக்கும், இதுல கலந்துக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும், இந்த ஷேரிங்க வந்து ஒரு 2, 3 டேஸ்க்குள்ளார நம்ம சொல்ல அவங்கெல்லாம் வந்து அ ஒத்துக்கிட்டு பேச வந்தாங்க. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, madam. All thanks to you. Okay. தேங்க்யூ sir. சார். Thank you. Thank you, sir. Okay. Thank you. So Bashish, Thank you, sir. Thank you, Sivaraman Thank you, sir. sir. Okay. Thank you, sir. ஓகே. தேங்க்யூ இளங்கோ சார். இன்னைக்கு அவர் சார் வந்து நம்ம ஆஃபீஸ்லயே வந்து உட்கார்ந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பேசணுன்ட்டு இளங்கோ சார் அவ்வளவு தூரத்துல இருந்து நேரா எங்க ஆஃபீஸுக்கே வந்துட்டாரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Thank you, sir, Nadine sir. Thank you. Thank you, sir. ஐ ஹோப் இந்த ப்ரோக்ராம் இது போல இன்னும் பல பேர் தங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மாசம் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு இருந்த 100 நாளைக்கு 1000 பேர் இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கான ஏற்பாடு உங்க கையில தான் இருக்கு. நன்றி சார். பர்சனலா உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கெல்லாம். அதனால பர்சனலி இந்த குரூப்ல இருக்கும்போதே நான் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லணும். நன்றி 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 சார். தட் இஸ் அவர் ப்ளஷர் சார், டியூட்டி சார். நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு ஏதோ எங்களுடைய அனுபவத்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறோம். நியூ உங்க கமர்ஸா வரும்போது ஆர்வத்தை பொறுத்து தான் சார் இருக்கு. யூ ஆர் பேம்பரிங் த நியூ கமர். தட்ஸ் வை இல்ல சார், நீங்க ஆர்வமாக இந்த ஒரு அதுவும் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வந்து இவ்வளவு ஆர்வமா எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு நீங்க பேசும்போது உங்களுக்கு எங்கனால என்ன தகவல் சொல்ல முடியுமோ அது சொல்ல கடமை. ஓகே. ஓகே Thank சார். you. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குட் நைட். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நீங்க எடுத்த எஃபர்ட்டுக்கு நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ சார். அருமையான முயற்சிகள் உங்களோடது. வாழ்த்துக்கள். ஓகே சார். நன்றி சார். நன்றி. ஓகே சார். உங்களுடைய இது ரொம்ப ஜாஸ்தி சார். சூப்பரா பண்றீங்க சார். எல்லாம் கம்பெனி இன்னும் உங்க 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 சர்வீஸ்ல இருக்கும். ஓகே. ஆமா சார். கம்பெனி சரியா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனால சந்தோஷம். எல்லாம் லக் சார். நம்ம எல்லாருமே சேர்ந்து வர்க் பண்ணுவோம். ஓகே சார். தேங்க்யூ. பாய். பாய் சார். பாய்.